அக்னிகேசம் கரண்டம் டமருகரபாசம் கட்ககஸ்தம் கபாலம் நிகில சுரசுபந்தியா நித்ய கல்யாணசீலா அகில புவன மாதா சியாமளா மாரிமீடே. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நம் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த மாசி மாதத்திலே பல்வேறு ஆலயங்களிலே இந்த அம்பாளுடைய சிறந்த உற்சவமாகிய இந்த மாசி மாதத்திலே வருகின்ற மாக நட்சத்திரம் மாசி மகம். இந்த மாசி மகத்தை முன்னிட்டு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்கள், அது 10 நாள் திருவிழாவாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 15 நாட்கள் உற்சவமாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 25 நாட்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு அந்த வகையிலே இலங்கை திருநாட்டில் மலையகத்தின் கண்ணே புகழ்பூத்த மாத்தளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அடியவர்களுடைய அல்லல் களைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றவளாகிய அன்னை ஸ்ரீ மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய இந்த மகோத்சவம் இன்றைய தினம் துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகிறது. பொதுவாக ஆரோகணம் என்கின்ற பொழுது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது ஆரோகணம், கொடி இறக்குகின்ற பொழுது அவரோகணம், மேலிருந்து கீழே இறங்குவது அவரோகணம். இந்த ஆரோகணம் அவரோகணம், துவஜ ஆரோகணம், துவஜ கொடி, கொடி ஏறுவது ஆரோகணம், துவஜ அவரோகணம், கொடி இறங்குவது அவரோகணம். இந்த ஆரோகணம் அவரோகணம் என்பது பொதுவாக இந்த இசைத்துறையிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு நன்கு புரியக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வாய்ப்பாட்டு சங்கீதம் அந்த துறையிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த சங்கீதத்திலே ஆரோகணம் அவரோகணம் என்று அந்த சப்தஸ்வரங்கள் ச ரி க ம ப த நி என்று கீழிருந்து மேலே போவதும் மேலிருந்து கீழே எழுதும். இந்த ஆரோகணம் அவரோகணம். அதுபோல இந்த துவஜம் கொடியானது கீழிருந்து மேல் நோக்கி சென்று அங்கே அந்த உற்சவம் நடைபெறுகின்ற காலங்களிலே இருந்து இறைவன் தன்னுடைய பஞ்ச கிருத்தியங்கள் என்கின்ற 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்றதாகிய 5 தொழில்களை குறிக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த உற்சவம். பொதுவாகவே இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம். அங்கே 10 நாள் உற்சவ நடைபெறும் ஆலயங்களிலே 9 தினங்கள் 9 இரவுகள் நவதின பர்யந்தமாக இரவுகள் அந்த யாக பூஜை யாகசாலையிலே கும்பங்கள் காலை மாலை பூஜிக்கப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த உற்சவம். எனவே இந்த உற்சவம் தொடர்பாகவும் நாம் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்பதனையும் தெரிவித்து
வருகின்ற 26/2/2025 அன்றைய தினம் சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற மகோன்னதமாகிய பெருமை நிறைந்த விரதம் மகா சிவராத்திரி விரதம். மாசி மாதத்து அபரபட்ச சதுர்த்தேசி அன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரி 26ஆம் திகதி நடைபெற இருக்கின்றது. இவை தொடர்பாகவும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இந்த சிவராத்திரி விரதம் தொடர்பாகவும் மாசிமக விரத மகோத்சவம் தொடர்பாகவும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்வில் மற்றவர்கள் எங்கள் மீது செல்வாக்கு வகுக்கின்றார்கள், எங்களுக்கு அவர்கள் நல்ல தூண்டுதல்களை தருகின்றார்கள், அல்லது எங்களை தவறான வழியிலே இட்டுச் செல்லுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். இயேசு ஒரு முறை தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாக இருங்கள் என்று. புளிப்பு மா என்பது மறுநாள் அவர்கள் செய்ய வேண்டிய உணவை புளிக்க வைப்பதற்கு புளிக்காரத்தை அந்த மாவிலே கொஞ்சமாக அவர்கள் போட்டு விடுவார்கள். பாலிலே நஞ்சை போடுவது போல நல்ல மாவை புளிக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மை உள்ள புளிக்காரத்தை போட வேண்டும். இங்கு பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாக இருங்கள் என்று சொன்னால், இந்த பரிசேயர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் வஞ்சகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நேர்மையாளர்களாக அல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அவர்கள் தமக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள். அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்பார்கள், அல்லது அவர்களுடைய வாழ்க்கை அதை நியாயப்படுத்துவதற்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படிப்படியாக அவர்களை அறியாமலேயே அவர்கள் தவறான எண்ணங்களை, தவறான போதனைகளை, தவறான வழிநடத்துதல்களை அவர் கொடுத்து விடுவார்கள். மனிதர்களாக எங்களுக்கும் அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கலாம். எங்களுடைய உள்ளத்திலே அது தூய்மையாக எங்களுடைய உள்ளம் இருக்கின்ற பொழுது எங்களுடைய பேச்சும் எங்களுடைய நடத்தையும் தூய்மையானதாக இருக்கும். யாருக்கும் நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் எங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களை பற்றி நாங்கள் சரியான அபிப்பிராயம் கொள்ளாவிட்டால், அல்லது எங்களுடைய குற்றம் குறைகளை நாங்கள் மூடி மறைக்க வழிக்கிட்டால், எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வஞ்சகத்தை வளர்த்து கொண்டால், அதை நாங்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலும் விதைத்து விடுவோம். எவ்வாறு பாலிலே நஞ்சை வாய்ப்பது போல இந்த பரிசேயர்களும் மக்களுடைய பாவி மக்கள், சாதாரண மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே தவறான கோட்பாடுகளை, வழிநடத்துதல்களை அவர்கள் விதைப்பதினாலே ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் என்று. உங்களை தவறான முறையிலே வழிநடத்தக்கூடியவர்கள் மட்டிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பது எங்களுடைய வாழ்வை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இறைவன் உங்களை இந்நாளிலே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu fa'udzu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim alladzi khalaqal mauta wal hayata liyabluwakum ayyukum ahsanu amala wa huwal azizul ghafur ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் ஸலாம் அத்தீமுத் தஆம் ஸல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத் தஆம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன் நாஸின் நியாம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.